வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு கிளஸ்டரிங் மாடலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிலுவேட் ஸ்கோர். டேட்டா பாயிண்ட்ஸ் ஓன் கிளஸ்டருக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறது தான் வந்து சிலுவேட் ஸ்கோர். ஸோ இதோட வேல்யூ ஒன்னாக இருந்ததுன்னா பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா கிளஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கிளியர் அண்ட் வெல் செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஜீரோவாக இருந்துச்சுன்னா கிளஸ்டர்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகுது. மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா ராங் கிளஸ்டரில் அசைன் ஆகியிருக்குன்னு மீனிங். ஓகேங்களா? செகண்ட் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா டிபிஐ, டேவிஸ் போல்டின் இண்டெக்ஸ். கிளஸ்டர்ஸ் ரெண்டும் எவ்வளோ சிமிலராக இருக்குன்னு செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ லோவாக இருக்குது அப்படின்னா கிளஸ்டர்ஸ் வந்து நல்லா செப்பரேட் ஆகிருக்கு. ஹையாக இருந்துச்சுன்னா கிளஸ்டர்ஸ் வந்து ஓவர்லேப் இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ தேர்ட் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா டன் இண்டெக்ஸ். மினிமம் இன்டர் கிளஸ்டர் டிஸ்டன்ஸு ப்ளஸ் வெர்சஸ் மேக்ஸிமம் இன்ட்ரா கிளஸ்டர் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணுறது தான் டன் இண்டெக்ஸ். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹையாக இருந்துச்சுன்னா கிளஸ்டர் வந்து டைட்டாக அண்ட் ஃபேராக இருக்குன்னு அர்த்தம், அதாவது குட்டாக இருக்குன்னு மீனிங். ஓகேங்களா? லோவாக இருந்துச்சுன்னா கிளஸ்டர்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கதா மீனிங். ஃபோர்த் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா, எஸ்எஸ்சின்னு சொல்கிறோம். டேட்டா பாயிண்ட்ஸ் சென்ட்ராய்டு கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபோர்த் மெட்ரிக். இதோட வேல்யூ லோவாக இருந்துச்சுன்னா பாயிண்ட்ஸ் சென்ட்ராய்டு கிட்ட க்ளோஸாக இருக்குன்னு மீனிங். ஸோ வந்து இந்த மாடல் குட்டாக இருக்குது. ஹை வேல்யூவாக இருந்துச்சுன்னா கிளஸ்டர்ஸ் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங். மோஸ்ட்டாக எல்போ மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா சிலுவேட் பிளாட் இல்லைன்னா வந்து கிளஸ்டர் விஷுவலைசேஷன். கிளஸ்டர்ஸ் வந்து விஷுவலி கிளியராக செப்பரேட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இதோட வேல்யூ எப்படி செக் பண்ணுவோம்னா, கிளியர் கேப் அண்ட் ஷேப் இருந்துச்சுன்னா குட் கிளஸ்டரிங், ஓவர்லாப் விஷுவல்ஸ் இருந்துச்சுன்னா புவர் கிளஸ்டரிங். ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து கிளஸ்டரிங்கோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பாயிண்ட்ஸ் ஓன் கிளஸ்டரில் க்ளோஸாக இருக்கணும், வேறு கிளஸ்டர் இருந்துச்சுன்னா ஃபாராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.